என்னடா சிவா, நான் டின்னருக்கு கூப்பிடுவோம் நீ அவ்வளோ யோசிக்கிற? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சசி, சும்மாதான். நீ சொல்றத பார்த்தா அப்படியெல்லாம் எனக்கு தெரியலையே. நமக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. உனக்கு தான் நிறைய லவ் பண்ணுறது பிடிக்க மாட்டேங்குதே. என்னையும் அவளையும் பார்க்க விடாமல் சேர விடாமல் இல்லை தடுக்கிறா. போதா குறைக்க அவளை பாடா படுத்துறேன். என்ன சிவா, பதிலையே காணோம். அதான் நீயே சொல்லிட்டியே நமக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. நமக்குள்ளேயும் எந்த பிரச்சனையும் இல்லதான். ஆனா நீ ரேக்காவை லவ் பண்ணுறது உனக்கேன் பிடிக்க மாட்டேங்குது? அவன் உன்னை லவ் எல்லாம் பண்ணடா, உன்னை ஏமாத்தணும்னு நினைக்கிறான். அது உனக்கு புரிய மாட்டேங்குது. உன்கிட்ட ரேகா வந்து அப்படின்னு சொன்னாலா? அவ எப்படிதான் சொல்லுவா? நான் தான் அவங்க வீட்டுக்கு அப்பப்போ போயிட்டு வந்துட்டு இருக்கேனே, எனக்கு தெரியாதா? நீ தான் அவளை நினைச்சு என் வீட்டுக்கு தவச்சிட்டு கிடக்க. அவ பாட்டுக்கு அவ ஜாலியா அவளோட அத்தை பசங்க, அவ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸா இல்ல காலேஜ் ஃப்ரெண்ட்ஸான்னு தெரியல, அவங்க இவங்க கூட எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு நல்லாதான் இருக்கா. அது அவளோட தனிப்பட்ட இஷ்டம். எல்லாருமே அந்தந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தானே இருந்துக்கிறோம். அதனால அவ என்ன